Hi, welcome to Learn English. I want to go to Ooty. I அப்படின்னா நான், want அப்படின்னா விரும்புகிறேன். Go to Ooty, ஊட்டிக்கு போகணுன்னு விரும்புகிறேன். I want to go to Ooty. இது ஒரு சென்டென்ஸ். I have already visited கொடைக்கானல் many times. நான் நிறையா தடவை கொடைக்கானலை விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரே சென்டென்ஸாக சொல்ல போகிறோம். ரெண்டு வாக்கியங்கள் சேர்றப்ப நடுவில் கன்ஜங்ஷன் வரும். இந்த ஆர், இஃப், பிகாஸ் இந்த மூணுமே கன்ஜங்ஷன்ஸ் தான். இதில் எது கரெக்டான கன்ஜங்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கன்ஜங்ஷன் கரெக்டாக சேர்த்துட்டோன்னா, நான் ஊட்டிக்கு போக விரும்புகிறேன், ஏனென்றால் அடிக்கடி நான் கொடைக்கானல் போகிறேன். இந்த மூணு கன்ஜங்ஷன்ஸில் எந்த கன்ஜங்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்கிற எக்ஸசைஸ். இப்போ ஏனென்றால் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் தான் கரெக்ட். Because I want to go to Ooty because I have already visited Kodaikanal many times. இப்போ இன்னொரு ரெண்டு வாக்கியங்கள். He went to the library. He borrowed 3 books. ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி I welcome you to the channel Syntax. உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at these sentences. He went to the library. He borrowed 3 books. அவர் நூலகத்திற்கு சென்று 3 புத்தகங்களை வாங்கி வந்தார். இதை நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He went to the library and borrowed 3 books. And அப்படிங்கிறதுக்கு மற்றும் அப்படின்னு அர்த்தம். மற்ற கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வேறு மீனிங் வந்துடும். I wanted to play cricket. Wanted அப்படின்னா விரும்பினேன். டு பிளே கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாட விரும்பினேன். இட் ஸ்டார்டட் ரெய்னிங், மழை வர ஆரம்பித்து விட்டது. ஆர் வருமா, அண்டு வருமா, பட் வருமா? இந்த மூணு கன்ஜங்ஷன்ஸில் ஒரு கன்ஜங்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸாக மாற்றுங்க. ஐ வாண்டட் டு பிளே கிரிக்கெட் பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஆனால் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் தான் கரெக்ட். பட் எங்கே வருது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சென்டென்ஸில் மிடில் வரும். இட் வாஸ் வெரி ஹாட், ரொம்ப சூடாக இருந்தது. வி வென்ட் ஸ்விம்மிங், நாங்கள் ஸ்விம்மிங் போயிட்டோம். ஸோ வருமா, ஆர் வருமா, பட் வருமா? ஸோ அதனால் அப்படின்னு அர்த்தம். இட் வாஸ் வெரி ஹாட், ஸோ வி வென்ட் ஸ்விம்மிங். யூ கேன் ஈட் அன் ஆப்பிள், நீ ஒரு ஆப்பிள் சாப்பிட முடியும். யூ கேன் ஈட் எ பனானா, ஒரு வாழைப்பழம் சாப்பிட முடியும். இஃப், பட், ஆர் மூணு கன்ஜங்ஷனில் எந்த கன்ஜங்ஷன் ஆட் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? யூ கேன் ஈட் அன் ஆப்பிள் ஆர் ஈட் எ பனானா. இல்லைனா யூ கேன் ஈட் அன் ஆப்பிள் ஆர் எ பனானா, இந்த மாதிரியும் ஃப்ரேம் பண்ணலாம். இட் ரெயின்ஸ், வி வில் கேன்சல் த டெஸ்ட். மழை வந்தால் டெஸ்ட்டை ரத்து செய்வோம், சோதனையை ரத்து செய்வோம். ஆர் வருமா, இஃப் வருமா, பட் வருமா? இஃப் இட் ரெயின்ஸ், இந்த இஃப் அப்படின்னா இருந்தால். இட் ரெயின்ஸ், மழை வந்தால், மழை பெய்தால். வி வில் கேன்சல் த டெஸ்ட், நம்ம டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுவோம். ஹீ இஸ் ஹாப்பி, அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹீ ரிசீவ்ஸ் அன் அவார்டு, அவர் ஒரு அவார்டை பெறுகிறார். ஆர் வருமா, பிகாஸ் வருமா, இஃப் வருமா? ஹீ இஸ் ஹாப்பி பிகாஸ் ஹீ ரிசீவ்ஸ் அன் அவார்ட். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் ஒரு விருதை பெறுகிறார். யூ டூ ப்ராக்டிஸ் வெல், நீங்கள் நல்லா பயிற்சி செய்யுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். அண்ட் வருமா, ஸோ வருமா, இஃப் வருமா? சில வாக்கியங்களுக்கு எல்லா கன்ஜங்ஷனும் பொருந்தும். யூ டூ ப்ராக்டிஸ் வெல் அண்ட் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் மற்றும் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஈஸியாக இங்கிலீஷில் பேசிடுவீங்க. இஃப் யூ டூ ப்ராக்டிஸ் வெல், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ப்ராக்டிஸ் செய்தால் அப்படிங்கிறது தான் இஃப். யூ டூ ப்ராக்டிஸ் வெல், ஸோ யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நீ ப்ராக்டிஸ் நல்லா பண்ணு, அதனால் உன்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கன்ஜங்ஷன்ஸ் சென்டென்ஸுக்கு மேட்ச் ஆகும். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னாலே இணைப்பு சொற்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வாக்கியத்தையும் இன்னொரு வாக்கியத்தையும் இணைக்கும்.
ஒரு லாங் சென்டென்ஸை அது மாற்றும். இந்த வீடியோவில் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லாங் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.